சாந்தி. 23/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களின் முதலாவது பாடம் நான் ஓர் ஆத்மா, சரீரம் அல்ல. ஆத்ம உணர்வில் இருங்கள். உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். கேள்வி: உலக மக்களிடம் இல்லாத எந்த ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது? பதில்: தந்தையாகிய கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் அறிந்து கொண்டிருப்பதால் சந்தோஷம் என்ற மறைமுகமான பொக்கிஷத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த தற்போதைய கல்வி உங்கள் எதிர்கால அமரத்துவ பூமிக்கானதே அன்றி இந்த மரண பூமிக்கானதல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், அதிகாலையில் எழுந்து உலா போன்றவற்றிற்கு செல்லுங்கள். ஆனால் முதற் பாடத்தை நினைவு செய்தால் நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் கணக்கில் சந்தோஷத்தை சேமித்துக் கொள்வீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் பௌதீக உறுப்புகள் அனைத்தையும் யோக சக்தியினால் கட்டுப்படுத்துங்கள். விருட்சத்தின் பிரபுவான ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். ஓர் உண்மையான வைஷ்ணவர் ஆகுங்கள், அதாவது தூய்மை ஆகுங்கள். 2. அதிகாலையில் விழித்தெழுந்து முதலாவது பாடத்தை உறுதி செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா, சரீரம் அல்ல. எங்கள் ஆன்மீக பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார், இந்த துன்ப உலகம் இப்போது மாற வேண்டும். இவ்வாறாக இந்த ஞானம் அனைத்தையும் கடைவதற்கு உங்கள் புத்தியை தொடர்ந்தும் பயன்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயன்படுத்துவதன் மூலம் பல மில்லியன் வருமானத்தை சேகரித்து பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலி ஆகுவீர்களாக. நாடகத்தின்படி சங்கமயுக நேரத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரிக்கும் ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர்கள். உங்களுக்காக இத்தகைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். அதே போன்று எண்ணங்களின் பொக்கிஷத்தை, இந்த ஞான பொக்கிஷத்தை, பௌதீக செல்வத்தின் பொக்கிஷத்தையும் பயன்படுத்தி பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரியுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் உங்களின் பௌதீக செல்வத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் ஒரு புதிய பைசாவின் மதிப்பு ஓர் இரத்தினத்திற்கு சமமானது ஆகுகின்றது. எனவே சகல பொக்கிஷங்களையும் உங்களுக்காகவும் சேவைக்காகவும் பயன்படுத்துங்கள். நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் இதயத்தில் அன்பு இருக்கும்போது உங்களால் இலகுவாக எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற முடியும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். உங்களின் சரீரத்தில் உள்ள ஆத்மா எல்லோருக்கும் தெளிவாக தெரியக்கூடிய வகையில் வெளிப்படையானவர் ஆகுங்கள். உங்களின் ஆத்ம உணர்வு ரூபம் எல்லோருக்கும் அவர்களின் ஆத்மாவின் ரூபத்தின் காட்சியை கொடுக்க வேண்டும். இதுவே அவ்யக்த ஸ்திதியின் அல்லது ஆத்ம உணர்வு ஸ்திதியின் அனுபவத்தை கொடுத்தல் எனப்படுகின்றது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.